இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில தமிழ்நாடு முதலிடம். இன்னும் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்கள் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரிகிறாங்க. எம்எஸ்எம்இக்களோட பங்களிப்பை கருத்திலே கொண்டு இந்த நிதியாண்டுல இந்த துறைக்கு 1,918 கோடியே 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுகள்ல 3,617 கோடியே 62 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. ஆனா நம்ம அரசுல அதை விட 2 மடங்காக இப்ப வரைக்கும் 6,626 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். நிறைய தொழில்துறையினர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த கூட்டமைப்போட தலைவர் தொடக்கத்தில் உரையாற்றினப்போ ஒரு கோரிக்கை வச்சாரு. நிச்சயம் அது பரிசீலிக்கப்படும். கோரிக்கை வைத்த அவருக்கு மட்டும் இல்ல, அதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க தொழில முன்னேற்றம் காணணும். தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அதுக்கு உங்களுக்கு துணையா நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும்.